அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேற ஒரு விதமான ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது என்கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிங்க. இது ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகர் என்ன சொன்னார்னாக்கா, சார் நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொத்து வாங்கினேன் இடம். அந்த சொத்தை அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த சொத்தை நான் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுவுமே அமைய மாட்டேங்குது சார், விற்கிறதுக்கே முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அது எப்போதான் சார் விற்கும் அப்படின்னு அந்த கேள்விக்காக தான் நம்மகிட்ட வந்தார். சரி, அப்ப இந்த ஜாதகர் இந்த சொத்து எப்போ வாங்கினாக்க 28/8/2012 வாங்கியிருக்காரு. அந்த சமயத்துல ஜாதகரோட வயசு 40 வருஷம் 4 மாசம் 6 நாள். ஜாதகரோட பிறப்பு லக்னமா என்ன பிறப்பு லக்னமான்றது மீனம். அந்த சமயத்துல ஜாதகரோட வளரும் லக்னமா அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருந்துச்சுனாக்க கடகம். சந்திரபவன் எங்க இருந்திருக்க, அவருக்கு எங்க இருக்காரு, லக்னத்திலே இருந்திருக்காரு. அப்போ மனம் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஓகே, அந்த சமயத்துல இயங்குகின்ற நட்சத்திரம் என்ன இருந்துச்சுனாக்கா பூசம் 3ஆம் பாதம் போயிட்டு இருந்திருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? சனி பகவான். ஓகேங்களா. ஓகே, அந்த சமயத்துல ஜாதகருக்கு இடம் வாங்கணுன்ற நிலை ஏன் வந்துச்சு? நட்சத்திராதிபதியாக இருக்கிற சனி பகவான் கோச்சாரத்துல எங்க இருந்திருக்காரு? 4ஆம் வீட்டுல இருந்திருக்காரு. வச்சுங்களா. கோச்சார சனி பகவான் 4ஆம் வீட்டுல இருந்து தன்னோட 7ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு? 10ஆம் வீட்டை பாக்குறாரு. 10ன்றது ஒரு விதமான அழுத்தம். அப்ப அந்த சமயத்துல இடம் வாங்கணும்னு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இடத்த வாங்குறாரு. ஓகே, சொத்து அப்படின்னு சொல்ற 4ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட ராகு பகவான் எங்க இருந்திருக்காரு இந்த ஜாதகருக்கு? அந்த சமயத்துல 7ஆம் பாவம்ன்ற மனைவி சூழ்நிலை அப்படின்ற ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப என்னாச்சு, இந்த ஜாதகர் என்ன பண்றாரு? மனைவி சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததுனாலையும் அந்த சூழ்நிலை காரணமா அந்த சூழ்நிலை காரணமா அழுத்தம் ஏற்பட்டு அந்த சொத்தை வாங்குறாரு. சரி, அந்த சொத்து வாங்கும்போது அந்த காலம் நல்லா இருந்துச்சா? சொத்து வாங்கறதுக்கான ஏற்ற காலமா அப்படின்னு அந்த சமயத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது? 4ஆம் பாவக நட்சத்திராதிபதி ராகு 7ன்ற மனைவி ஸ்தானத்துல இருக்காரு. அங்க இருந்து தன்னோட 7ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு? லக்னத்தையே பாக்குறாரு. அதாவது 4ஆம் பாவக நட்சத்திராதிபதி லக்னத்துல இருந்தாலோ பார்த்தாலோ அது பிரச்சனைக்குரிய காலம். அப்ப இந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுங்க, வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது மாதிரி எது வாங்கினாலுமே அது பிரச்சனைக்குரிய காலம். இவர் என்ன பண்ணிட்டாரு? கரெக்டா அந்த சமயத்துல பிரச்சனைக்குரிய காலகட்டத்துல போய் இந்த சொத்தை வாங்குறாரு. சரி, இப்ப நம்மகிட்ட என்ன கேட்டாரு? சார், சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா விற்க முடியல, எப்ப சார் விற்கும்? அதான் இவரோட இதா இருந்துச்சு. ஸோ தற்போது இந்த சமயத்துல அவருக்கு என்ன ஏல்பி நட்சத்திரமா போயிட்டு இருக்குனாக்கா சிம்மம் போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. இயங்குகிற நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு? பூரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. பூரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. முயற்சின்னு சொல்ற 3ஆம் பாவ நட்சத்திராதிபதி யாரு? ராகு பகவான். அவர் எங்க இருக்காரு? 6ல இருக்காரு. கோச்சாரத்துல ராகு எங்க இருக்காரு? 8ல இருக்காரு. 6-8 வராரு. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு சொத்து விற்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. மேலும் பிரச்சனை, கடன் இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆட்படணுன்றது இந்த ஜாதகம் சொல்லுது. அதாவது இந்த காலகட்டத்துல பூரம் 2 போகும்போது இந்த ஜாதகரால சொத்தை விற்க முடியாது. ஏன்னா 4ஆம் முயற்சின்னு சொல்ற சம்பந்தப்படுற முயற்சியின் 3ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்படுற நட்சத்திராதிபதி 6-8 வராங்க ஆச்சுங்களா. 6ல இருக்காரு. கோச்சாரத்துல 8ல இருக்காரு. சரி, அப்ப எப்பதான் விற்க முடியும் அதை பார்க்கணும் இல்லைங்களா. சரி, அடுத்த நட்சத்திரமா பூரம் 3 வரும்போது விற்கலாமா அப்படின்னு பார்த்தா, அப்போ சுக்கிரன் 10ல இருக்காரு, ஒரு விதமான அழுத்தத்துல இருப்பாரு. அப்போ 3ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்படுற நட்சத்திராதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க வருவாரு? 11ல இருந்தாலுமே நவாம்ச புள்ளி அவருக்கு விற்கிறதுக்கான சூழ்நிலை வரல. 2வது, கோச்சாரத்துல பூரம் 3 போகும்போது கோச்சாரத்துல குரு பகவான் எங்க வராரு? 10ஆம் பாவத்துக்கு வராரு. 10ன்றது அழுத்தம். ஸோ இந்த காலகட்டத்திலையும், அதாவது பூரம் 3 போகும்போதும் இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான அழுத்தம் இருக்கதான் செய்யும். சொத்தை விற்கணும்னு பார்த்தாலும் கொஞ்சம் அழுத்தத்தோட இருப்பாரு, சரியா வராது. அப்ப சொத்தை விற்கிறதுக்கான கரெக்டான காலம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரம் 4 வரும்போது.
பூரம் 4 வரும்போது இவர் சொத்தை விற்கிறதுக்கான சரியான காலமா வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? 3ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்படுற முயற்சின்ற ஸ்தானத்துக்கு சம்பந்தப்படுற நட்சத்திராதிபதி குரு 5ல இருக்காரு. கோச்சாரத்துல குரு எங்க இருக்காரு? 11ல இருக்காரு. கோச்சாரத்துல 11ல யார் இருக்கா? குருவோட சேர்ந்து சந்திரனும் இருக்காரு. அப்ப 11 அப்படின்றது லாபஸ்தானம் ஆச்சுங்களா. முயற்சின்னு சொல்ற குரு 11ல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த ஜாதகர் தன் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த சொத்தை லாபகரமா விற்க முடியும் அப்படின்றது நம்ம சொன்னோம். அது எந்த காலகட்டம்னாக்க 22 ஏப்ரல் 2026 இருந்து ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி ஜூன் 2027 இந்த ஜாதகர் சொத்தை விற்கலாம், லாபகரமா விற்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான ஜாதக முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் என் கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் குலதெய்வத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி. எல்லாரும் வாழ்க வளமுடன். வணக்கம். இதனால என்ன தெரியுதுனாக்கா எல்லா விதமான கேள்விகளுக்கும் உண்டான பதிலும் இதுல அட்சய லக்ன பദ്ധதி என்ற ஜோதிட முறையில இருக்குங்க. நன்றி, வணக்கம்.